ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ளஸ் ட்ரா வந்து 532. இதுக்கான கேல்குலேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த வருஷத்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 3 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ காருண்யா ப்ளஸில் போன வாரம் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 904. அதுக்கு முன் வார ரிசல்ட் நம்பருமே வந்து 904 தான். இப்போ நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கிற காருண்யா ப்ளஸ் ரிசல்ட் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா 09, 597 இந்த 3 நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். 09 இருந்தால் அதுக்கடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 5, அது பக்கத்தில் வந்து 9 இல்லைன்னா 7 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். இப்போ இந்த செட் ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 098, 955, 570. இங்கே வந்து 570, அதுக்கு அடுத்த வாரம் 989, அதுக்கு அடுத்த வாரம் 857. அடுத்து இந்த செட் ரிசல்ட் பாருங்கள், 8790, 35, அதுக்கு அடுத்த வார்த்தை நம்பர் வந்து 578. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே 09, அதுக்கு அடுத்த வாரம் 57 இருக்கும். இங்கேயும் 09, அதுக்கு அடுத்த வாரம் 57. இப்போ இங்கே 6 டிஜிட் நம்பர்லையும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே 90 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் இங்கே 57 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு போன வாரம் ரிசல்ட் நம்பரும் 904, அதுக்கு முன் வார நம்பருமே வந்து 904 தான். 9090, ஓகேவா? 90 நம்பர் இருக்கும்போது இப்போது நாளைக்கான ரிசல்ட்டில் 597 இந்த 3 நம்பர்லேருந்து தான் ரிசல்ட் ரிப்பீட் ஆகும். அதனால் 5 ஏ போர்டில் எடுத்துருப்பேன், 9 இல்லைன்னா 7 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா 09 நம்பர் இருந்தாலே அதுக்கு அடுத்து 597 இந்த 3 நம்பர் தான் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகும். இப்போ இந்த வருஷத்துக்கு காருண்யா ப்ளஸ் சார்ட் ஃபுல்லாகவே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். இங்கே 09, இல்லை இப்படி எடுத்தாலும் 09, அதுக்கடுத்து 57, 0957, இங்கேயும் 9057. இப்போ போன வார்த்தை நம்பர் வந்து 904, அதுக்கு முன் வார ரிசல்ட் நம்பருமே 904, 90 இருக்கிறதுனால இப்போது நாளைக்கான ரிசல்ட்லேயும் 597 இந்த 3 நம்பர்லேருந்தே ரிசல்ட் ரிப்பீட் ஆகும். அதனால் 5 ஏ போர்டில் எடுத்துருப்பேன், 9 இல்லைன்னா 7 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே காருண்யா ப்ளஸ், ஓகேவா? இந்த வருஷத்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கேயுமே நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வாரம் நம்பர் 904, அதுக்கு முன் வாரம் நம்பருமே 904. சி போர்டில் 4 நம்பர் இருக்கும், ஒரே மாதிரி நம்பர் இருக்கும். இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன காருண்யா ப்ளஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 செட் ரிசல்ட் தான். இப்போ இங்கே நம்பர் வந்து 873, அதுக்கு அடுத்த வாரம் 603, அதுக்கு அடுத்த வாரம் 098. இப்போ இங்கே 754, 824, அதுக்கு அடுத்த வாரம் 682. இப்போ போன வாரம் நம்பருமே 904, அதுக்கு முன் வாரம் நம்பருமே 904. நீங்கள் லாஸ்ட்டில் சி போர்டு மட்டும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே 3 இருக்கா, இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 3 எடுத்தால் 9 வந்து இங்கே 3வது வாரத்தில் இருக்கும். இங்கே 4 பார்த்தீங்கன்னா 16, 16னா 6 நம்பர் இங்கே 3வது வாரத்தில் இருக்கும். இப்போயும் இங்கே 4 நம்பர் இருக்கா, 4 பார்த்தீங்கன்னா 16 தான். 16னா 1 இல்லைனா 6 பாஸ் ஆனால் இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த வருஷத்துக்கு காருண்யா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். போன மெத்தடுமே இந்த வருஷத்து சார்ட், அதே மாதிரி இந்த மெத்தடுமே இந்த வருஷத்துக்கு காருண்யா ப்ளஸ் சார்ட் நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ இங்கே வந்து லாஸ்ட் டிஜிட் நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வாரம் 3, அதுக்கு அடுத்த வாரமும் 3. அப்போ இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 3 3 9னா 9 இங்கே 3வது வாரத்தில் இருக்கும். இங்கே 4 16னா 6 இங்கே 3வது வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வாரம் நம்பர் 4, அதுக்கு முன் வாரம் நம்பர் 4, 4 எடுத்தால் 16, 16னா 1 இல்லைனா 6 பாஸ் ஆனால் இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு நான் வந்து சி போர்டில் எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ கேல்குலேஷனில் 5, பி போர்டில் 9 இல்லைனா 7, சி கேல்குலேஷனில் 1 இல்லைனா 6. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 591, 596, 571, 576. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 59, 57, பிசி வந்து 91, 96, 71, 76. அடுத்து ஏசி பார்த்தீங்கன்னா 51, 56. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த வருஷத்து காருண்யா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கேல்குலேஷனில் 5, பி மெத்தடில் 9 இல்லைனா 7, சி கேல்குலேஷனில் 1 இல்லைனா 6. பாக்ஸ் வந்து 591, 596, 571, 576. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.